வணக்கம், இது உங்கள் ஏஞ்சல் டிசைன்ஸ். இன்றைக்கி 3வது நாள் கிளாஸ். குழந்தை உடுப்பு எப்படி தைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு நோட் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி லாங் சைஸ் நோட்டாக இருந்தால் ரொம்பவே நல்லது. ஒரு பக்கத்தில் அளவுகளை எழுதிக்கோங்க, இன்னொரு பக்கத்தில் நம்ம எப்படி கட் பண்ணுறதுன்னு அதை வரைஞ்சி எடுத்துக்கிட்டோன்னா உங்களுக்கு என்னைக்குனாலும் இந்த நோட்டை எடுத்து பார்க்கும்போது அது ஞாபகத்துக்கு வரும். அப்படியே கிளாஸுக்கு போய் ரெகுலராக கிளாஸுக்கு போய் கற்றுக்கிட்ட மாதிரி உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நோட் எடுத்துக்கோங்க. நோட்டு இல்லைன்னா ஒரு டைரி அல்லது ஏதாவது சின்ன நோட்டில் கூட இந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுக்கிட்டது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. இன்றைக்கி புதுசாக பிறந்த சின்ன குழந்தைக்கு உடுப்பு எப்படி தைக்கிறதுன்னு தான் கற்றுக்க போகிறோம். எங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்க இல்லையே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்களா? உங்கள் வீட்டில் என்ன குழந்தை, எத்தனை வயசு குழந்தை இருக்கோ அந்த குழந்தைக்கு அளவுக்கு எடுத்துக்கோங்க. 5 வயசு 10 வயசு ஏன் உங்கள் அளவுக்கு கூட நீங்கள் எடுத்து தச்சிக்கலாம். இப்போ நம்ம உடுப்பு தைக்கணும்னா 2 அளவு முக்கியமாக தேவை. ஒன்று உயரம், இன்னொன்று மார்பு சுற்றளவு. உயரமும் மார்பு சுற்றளவும் ரொம்ப முக்கியமாக நம்மளுக்கு தேவை. இந்த 2 அளவும் எப்படி எடுக்கிறதுன்னு நான் ஒரு வீடியோ காமிக்கிறேன். இந்த ஷோல்டர்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணி எந்த அளவு நம்மளுக்கு வேணுமோ, எந்த அளவு வேணாலும் எடுத்துக்கலாம். எது வரைக்கும், இடுப்பு வரைக்கும், இல்லை இன்னும் கொஞ்சம் இறக்கமான எந்த அளவு உங்களுக்கு வேணுமோ உங்கள் தேவைக்கு எடுத்துக்கோங்க. அது கூட 1 இன்ச் மட்டும் ஆட் பண்ணிக்கணும், +1. ஏன்னா நம்ம மடித்து தைக்கிறதுக்காக. அப்புறம் மார்பு சுற்றளவு கரெக்டாக செஸ்ட்டில் எடுங்க. ஒரு ரவுண்டு சுற்றி எவ்வளோ வருதோ அந்த அளவு எடுத்துக்கணும். எந்த குழந்தை அளவுக்குனாலும் சரி தான், யாருக்கு எடுத்தாலும் இதே மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ 22 வருது. இந்த 22 அதாவது 22 கூட ஒரு 6 இன்ச்சு நம்ம கூட்டிக்கணும். அந்த 6 இன்ச்சு ஏன் கூட்டுறோம் அப்படின்னா, நம்மளோட சுடிதார் டாப்லேயும் சரி ப்ளவுஸ்லேயும் சரி 2 பக்கமும் சைடில் பிறகு பிரித்து விடுறதுக்காக இடம் விட்டு தான் தைச்சிருப்பாங்க. அதே மாதிரி தான் நம்மளும் இடம் விட்டு தைக்கிறதுக்காக தான் இந்த 6 இன்ச்சு எக்ஸஸாக எடுக்கிறோம். அதையும் சேர்த்து எடுத்துக்கோங்க. அப்போது மார்பு சுற்றளவு 22 கூடால ஒரு 6 இன்ச்சு கூட்டும்போது 28 இன்ச்சு வரும். அப்புறம் கீழே இருக்க அந்த 4 எதுக்குன்னா, நம்ம எப்போவுமே துணியை 4ஆக தான் போடுவோம், 4ஆக மடித்து தான் கட் பண்ணுவோம். அதனால 4ஆல் நம்ம இதை வகுத்துக்கணும். இப்போ 28 வகுத்தல் 4. அப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் என்னென்னா 7. இந்த 7 தான் நம்மளோட மார்பு சுற்றளவு. உயரம் கண்டுபிடிச்சிட்டோம், அதே மாதிரி மார்பு சுற்றளவும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம துணி கட் பண்ண வேண்டியதான். நான் இன்றைக்கி இந்த சின்ன அளவு தான் எடுத்திருக்கேன். உயரம் 10 எடுத்திருக்கேன், +1 அதனால் 11. மார்பு சுற்றளவு 15. நம்ம ஒரு 6 இன்ச்சு ப்ளஸ் பண்ணிவிட்டு 4ஆல் டிவைட் பண்ணோம்னா 5 கிடச்சிருக்கு. இதுதான் நம்மளோட சுற்றளவு. அடுத்து ஆம்கோல் வளைவு. ஆம்கோல் வளைவு என்னென்னா, இந்த கை குழிவு தான் ஆம்கோல் நம்ம கட் பண்ணுறது, கைக்கு கட் பண்ணுறது. இந்த சின்ன படத்தில் காமிச்சிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. இதை எப்படி கட் பண்ணுறது அப்படின்னா, மார்பு சுற்றளவை 5ஆல் டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குதோ அதுதான் ஆம்கோல் வளைவாட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் பெரிய அளவு நம்ம கட் பண்ணும்போது அந்த அளவுக்கு சரியாக வராது. அதனால் நான் இப்போ காமிக்கிற இந்த அளவை நீங்கள் நோட்டில் எழுதி எடுத்துக்கிடுங்க. பிறந்த குழந்தையிலேருந்து 2 வயசு வரைக்கும் உள்ள குழந்தைங்களுக்கு 3 இன்ச் எடுத்துக்கலாம். 2லேருந்து 5 வயசு வரை உள்ள குழந்தைங்களுக்கு 4 எடுத்துக்கலாம். 5லேருந்து 10 வயசு வரனா ஒரு 4.5 இன்ச்சு எடுத்துக்கலாம். 10க்கு மேலே ஒரு 5 இன்ச்சு எடுத்துக்கோங்க. பெரியவங்களுக்கு நம்மளை மாதிரி பெரியவங்களுக்கு ஒரு 5.5 இன்ச்சு அல்லது 6 கூட எடுத்துக்கலாம். ரொம்ப குண்டாக இருக்கிறவங்களுக்கு ஒரு 6.5 எடுத்துக்கலாம், அதுக்கு மேலே வேண்டாம். ஒரு டைம் பேப்பரில் கட் பண்ணி பார்த்துருவோம். நம்ம துணியை எப்போவுமே 4ஆக போடுவோம், அதனால் 2ஆக மடித்து அப்புறம் 4ஆக மடிச்சுக்கிறோம். இந்த பக்கமோ இல்லை இந்த பக்கம், எந்த பக்கம் உங்களுக்கு அளவு வருமோ அந்த பக்கமாக நம்ம மடிச்சுக்கலாம். இந்த பக்கம் அதிகமாக அளவு இருக்கனால நான் இப்படி மடிச்சுக்கிறேன். 4ஆக ஃபோல்டு பண்ணிவிட்டு இனிமேல் அளவுகளை நம்ம வரைஞ்சிக்க வேண்டியதான். ஏதாவது ஒரு பக்கத்தில் வச்சு வரைஞ்சிக்கோங்க. ஃபோல்டு பண்ண பக்கம் நம்மளை பார்த்துருக்கணும், ஓப்பனில் இருக்கிறது ஆப்போசிட்டில் இருக்கணும். அந்த மாதிரி மட்டும் கரெக்டாக போட்டுக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக நம்மளுக்கு வெட்ட முடியும். ஓகே, இப்போ நம்ம பேப்பர் போட்டாச்சு. இனிமேல் இதில் எப்படி அளவு எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். உயரம் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம், 11. இப்போது உயரம் 11, அதை மார்க் பண்ணிடுவோம். உயரம் எப்போவுமே நம்ம சைடாட்டு இருக்கணும். நம்ம எப்படி பேப்பர் போட்டிருக்கோமோ அந்த ஃபோல்டிங் பகுதி தான் உயரம். அதுதான் பார்த்து கவனமாக எடுத்துக்கோங்க. அப்புறம் சுற்றளவு, உயரத்துக்கும் இந்த பக்கமாட்டு நம்ம எப்படி எடுத்துப்போம். சுற்றளவு நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம், 5ன்னு கண்டுபிடிச்சிருந்தோம். அந்த 5 இதில் மார்க் பண்ணிக்கலாம். இப்போது அப்படியே ஒரு பாக்ஸ் போட்டுருங்க. இங்கேருந்து உயரத்துக்கும் சுற்றளவையும் சேர்த்து நீளமாக நம்ம ஒரு பாக்ஸ் போட்டுட்டோன்னா நம்மளுக்கு எவ்வளோ துணி தேவை அப்படிங்கிறது இதில் நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த பாக்ஸ் இந்த கட்டத்துக்குள்ளே இருக்க அவ்வளோதான் நம்மளுக்கு தேவையானது. இனி மீதி அளவுகளை குறிச்சிடலாம். இப்போது கழுத்து
ஃபஸ்ட்டில் நம்ம வந்து கழுத்து எவ்வளோ வேணும் அப்படின்னு மார்க் பண்ண போகிறோம். ஆம்கோலுக்கு நான் எப்படி ஒரு அளவு நாமளே தோராயமாக கொடுத்தனோ அதே மாதிரி ஒரு அளவு வந்து கழுத்துக்கும் கொடுத்துட்றேன். அதே நீங்கள் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 4 மாதம் 5 மாதம் குழந்தைக்குங்கிறனால நான் ஒரு 1.5 இன்ச் எடுத்திருக்கேன். ஒரு 2லேருந்து 10 வயசு வரைக்கும் உள்ள குழந்தைங்கன்னா நீங்கள் 2 இன்ச் எடுத்துக்கோங்க. 10லேருந்து 15 வயசு வரேன்னா 2.25 எடுத்துக்கலாம். 15 வயசுக்கு மேலேனா 2.5 இன்ச் எடுத்துக்கணும். நமக்கெல்லாம் 2.5 இன்ச்சு தாராளமாக போதும். ரொம்ப பெரியவங்க ரொம்ப குண்டாக இருக்கிறவங்களுக்குன்னா நம்ம ஒரு 3 இன்ச்சு எடுத்துக்கலாம். 3 இன்ச்சுக்கு மேலே எடுக்கக்கூடாது. 3 இன்ச்சுக்கு மேலே யாருக்கு எடுத்தாலுமே அந்த கழுத்து வந்து ஷோல்டரில் இருக்காமல் கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். சில ப்ளவுஸில் கூட நீங்கள் அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பீங்க. கழுத்து வந்து ரொம்ப கீழே இறங்கிட்டே இருக்குது, அதுக்கு என்ன பண்ணனே, அது இந்த மாதிரி மிஸ்டேக்னால தான் நம்மளுக்கு கீழே இறங்குறது. எப்போவுமே 3 இன்ச்சுக்கு மேலே கழுத்து வெட்டாதீங்க. அப்புறம் ஷோல்டர் அளவு வந்து 2 எடுத்திருக்கிறேன். கழுத்து 1.5 எடுத்ததுனால ஒரு 1/2 இன்ச்சு கூட எடுத்து ஷோல்டருக்கு 2 எடுத்திருக்கேன். அப்புறம் ஆம்கோல் வளைவு நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சு அந்த 3 டவுன் பண்ணி அப்படியே ஒரு பாக்ஸாக வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சி லைட்டாக ஒரு சின்ன வளைவு போட்டு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து கழுத்துக்கு இறக்கம் நம்மளோட விருப்பம் தான், எவ்வளவும் எடுத்துக்கலாம். இப்போ சின்ன குழந்தைங்க ஒரு 2 இன்ச்சு இல்லை 2.5 கூட எடுத்துக்கலாம். 2.5 இன்ச்சு எடுத்துருக்கிறேன். எடுத்து அதையும் அதே மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுருங்க. அந்த பாக்ஸில் லைட்டாக ஒரு வளைவு வச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும். இனி நம்ம ஒரு அளவு எடுத்திருந்தேன். உயரத்தில் பாதி நம்ம இப்போ 11 இன்ச்சு உயரம் எடுத்திருக்கோம். இப்போ பாதி 5.5 அதில் மார்க் பண்ணிவிட்டு ஒரு 1 இன்ச்சுக்கு உள்பக்கமாக ஒரு 1 இன்ச்சு வரைஞ்சி லைட்டாக வளைவு போட்டுக்கணும். அந்த வளைவு வந்து ஆம்கோலில் டச் ஆகணும். இந்த பக்கம் கீழே எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். போட்டு நான் இந்த ஃப்ராக் பார்க்குற அழகாக இருக்கிறதுக்காக ஒரு சின்ன வளைவு கொடுக்கேன். இல்லை நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணுறதா இருந்தால் ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணாலும் தப்பு இல்லை. இனி அப்படியே வெட்டி எடுத்துட வேண்டியதுதான். வளைஞ்சி வர பக்கம் சிசர் அப்படியே வளைச்சி திருப்புங்க. அப்படின்னா தான் நம்ம வளைவுகள் அழகாக தெரியும். நீட்டாக கட் பண்ணி எடுத்துட்டு தைக்க ஆரம்பிச்சிடலாம். தான் ஃபஸ்ட் டைம் கட் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க ஒரு 2-3 நேரம் நியூஸ் பேப்பரில் கட் பண்ணி பாருங்கள். கட் பண்ணி பார்க்க திரும்ப நம்ம கட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு அது ப்ராக்டிஸ் ஆகும். அதனால் 2-3 டைம் கட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து துணியில் கட் பண்ண ஆரம்பிங்க. இப்போ கட் பண்ணிட்டோம். இனிமேல் துணியில் எப்படி கட் பண்ணுறதுன்னு ஒருக்கா பார்த்துட்டு நம்ம தைக்கலாம். இப்போ ஒரு துணி எடுத்திருக்கேன். 2ஆக மடிச்சுக்கு 4ஆக போடணும். எப்படி நீங்கள் 4ஆக மடித்தாலும் ஓகே தான். இந்த மாதிரி மடிச்சிக்கலாம். இப்போ உங்களுக்கு சுற்றளவு கரெக்டாக இருக்கும்னா நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இப்படி கூட மடிச்சிக்கலாம். நடுவில் எப்படி ஓகேவோ உங்களுக்கு எப்படி துணி இருக்கோ அந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்போ நான் 4ஆக மடிச்சிட்டேன். இப்போ ஃபோல்டு என்ன பார்த்துருக்குது, ஃபோல்டான பக்கம் என்ன பார்த்துருக்கு, ஓப்பன் பக்கம் என்னோடய ஆப்போசிட் சைடு இருக்குது. நம்ம எப்படி பேப்பரில் கட் பண்ணமோ அதே மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டால் போதும். அதுக்கு முன்னாடி இந்த டேப்பில் இன்ச்சு எது சென்டிமீட்டர் எதுன்னு நான் சொல்லி கொடுத்துட்றேன். இந்த ஒயிட் சைடு இருக்குல்ல, கொஞ்சம் இடம் விட்டு இருக்கக்கூடிய 1 2 3ன்னு போட்டிருக்கிறது இன்ச்சு. இதை வந்து இன்ச் அளவுன்னு சொல்லுவோம். இதுக்கு பின்பக்கம் அப்படியே எடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெருக்கமாக போட்டிருப்பாங்க 1 2 3. அந்த நெருக்கமாக போட்டிருக்கிறது சென்டிமீட்டர். நம்ம ஸ்கூலில் படிச்சிருப்போம் 100 சென்டிமீட்டர் 1 மீட்டர். இதில் வந்து 1 மீட்டர் துணி நீங்கள் அளக்கணுன்னா அப்படியே நம்ம டேப்பில் பின் சைடு எடுத்து 100 வரைக்கும் வர்றதை நீங்கள் அளந்து எடுத்துக்கிட்டால் அதுதான் 1 மீட்டர். ஒரு டேப்பில் தோராயமாக ஒரு 1.5 மீட்டர் இருக்கும். நம்ம வந்து மீட்டர் அளக்க தெரியலைன்னு சொல்லக்கூடாது. எப்போவுமே இப்போ ஒரு ப்ளவுஸுக்கு நீங்கள் துணி எடுக்கிறீங்க, 1 மீட்டர் கட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா பேக் சைடில் நெருக்கமாக போட்டிருக்க அளவு அப்படியே அளந்து 100 வரைக்கும் எடுத்துக்கணும். 100 வரைக்கும் எடுத்தோம்னா அது நம்மளுக்கு 1 மீட்டர். ஓகே, பேப்பரில் எப்படி கட் பண்ணமோ அதே மாதிரி இப்போ துணியில் மார்க் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டில் உயரம் அளந்துக்கோங்க. உயரம் நம்ம ஃபோல்டு பண்ண பக்கம் நம்மளை பார்த்து. அப்புறம் சுற்றளவு 5 அளந்து அதையும் மார்க் பண்ணிக்கோங்க. இனி இதை ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டலாம். ஏற்கனவே நம்ம பேப்பரில் எப்படி வரைஞ்சோமோ அதே மாதிரி தான். அதனால் டைம் வேஸ்ட் ஆகுங்கிறதுக்காக ஸ்பீடாக வச்சுருக்கிறேன், பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். அதை பாக்ஸ் பண்ணி அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துட்டு இனி கழுத்து ஒரு 1.5 இன்ச்சு, ஷோல்டர் அதுக்கு அடுத்து 1/2 இன்ச்சு கூட்டி 2, மீதி இருக்கிறது ஆம்கோல் வளைவு 3 இன்ச்சு கீழே வளைச்சி எடுத்துக்கிறேன். அதில் வந்து லைட்டாக ஆம்கோல் வளைவு வளைச்சிக்கோங்க. அதே மாதிரி கழுத்து ஒரு 2.5 இன்ச்சு மார்க் பண்ணி அதையும் நான் வந்து வெட்டி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். இடுப்பு வளைவு வர்றதுக்காக தான் இந்த 1 இன்ச் நம்ம மார்க் பண்ணுறோம். இந்த 1 இன்ச் மார்க் பண்ணி லைட்டாக வளைச்சோம்னா இடுப்பு சேஃபாக வரும்.
அவ்வளோதான். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணிவிட்டு பேக் சைடில் ஒரு ஓப்பனும் போட்டுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ தைக்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டில் ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். நான் துணியை குறுக்க போட்டதுனால எனக்கு ஷோல்டர் ஆல்ரெடி ஜாயிண்டில் தான் இருக்குது. ஒரு சிலருக்கு ஜாயிண்டாக கிடைக்கும். சிலர் வந்து இன்னொரு டைப் ஆஃப் நீங்கள் துணியை மடிச்சிருந்தீங்கன்னா ஓப்பனாகவே தான் இருக்கும். அந்த மாதிரி இருந்தாலும் ஷோல்டர் அடிச்சுக்கோங்க. க்ளோஸாக இருந்தால் கூட மேலே திரும்ப ஒரு தையல் போட்டுக்கோங்க. அடுத்து கழுத்தை உருட்டி அடிச்சிடலாம். பேக் சைடில் ஓப்பன் போட்டதுனால இதில் இப்படி எனக்கு ஓப்பன் பீஸ் இந்த மாதிரி நேராக ஒரு கட் பண்ணி ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஓரத்துலேருந்து மடித்து அடிக்க ஆரம்பித்து அப்படியே அடுத்த பக்கம் வரைக்கும் மடித்து அடிச்சிடணும். நம்ம ஏற்கனவே லாஸ்ட் டே கிளாஸில் வந்து உருட்டி அடிக்கிறது எப்படின்னு பார்த்துருந்தோம். அதே மாதிரி உருட்டி ஒரு பக்கம் தொடங்கி மறுபக்கம் வரைக்கும் அப்படியே அடித்து முடிச்சிருங்க. கழுத்து தச்சு முடிச்சுட்டு கூட ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் அந்த ஃபினிஷிங் வராது. இப்போ பாருங்கள், ஷோல்டரை முதல்ல தச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம கழுத்து மடித்து அடிக்கிறதுனால பார்க்குறதுக்கு நீட்டாக வரும். இல்லாட்டா அந்த தையல் வெளியில் தெரிகிற மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டில் வந்து ஷோல்டரை அடிச்சுட்டு அதுக்கப்புறமா கழுத்து தைக்கணும்னு சொன்னது. நீங்கள் மறந்து போய் முதல்ல கழுத்தை தைச்சிட்டிங்கன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. கடைசியாக ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். கழுத்து அடிக்கும்போது கொஞ்சம் கவனமாக அடிங்க, ஸ்லோவாக. அந்த கழுத்து பக்கம் கொஞ்சம் வளைவு வரதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஃபஸ்ட் டைம் தைக்கும்போது. 1-2 தடவை தைச்சிட்டிங்கன்னா அந்த கழுத்து வளைவு நீட்டாக வர ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் தையல் முதல்ல நல்லா வரல அப்படின்னு நினச்சிட்டு வருத்தப்பட வேண்டாம். ஏன்னா ஃபஸ்ட்டில் எல்லாத்துக்குமே அப்படி தான் வரும். நல்லா வராட்டி கூட ஒரு நேரம் அடித்து ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா வந்துடும். ஓகே, இப்போ கழுத்து அடிச்சிட்டோம். இனி அப்படியே 2 பக்கமும் ஆம்கோலும் அடிச்சிருங்க. இந்த பக்கமும் அந்த பக்கமும் 2 பக்கமும் இதே மாதிரி அடிச்சிருங்க. நானும் அடிச்சிட்டேன். இதோ பார்த்துக்கோங்க, 2 பக்கமும் நான் அடிச்சுட்டு மறுபடி நறுக்கு. இது நல்ல பக்கம் உங்களுக்கு தெரிகிறதுக்காக நான் வேறு கலர் நூல் போட்டிருக்கேன். மறுபடியும் பேக் சைடு எடுத்து சைடில் வளைவு கட் பண்ணியிருந்தேன்ல அந்த பக்கம் இதே மாதிரி உருட்டி அடிச்சிடுறேன். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக அடிச்சிருந்தா கூட இதே மாதிரி என்ன பண்ணிக்கோங்க, சின்னதாக 2 மடிப்பு மடித்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக அடித்து விட்ருங்க. வளைச்சி கட் பண்ணியிருந்தால் கொஞ்சம் அந்த வளைவில் இருந்தே மடிங்க, அப்போ தான் அது கரெக்டாக வரும். வளைவு தெரியும், இல்லாட்டா ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரியே இருக்கும். அந்த வளைவுலேருந்தே கொஞ்சம் நம்ம தைக்க ஆரம்பித்தோன்னா நம்மளுக்கு அந்த தையல் நல்லா நீட்டாக அப்படியே தைச்சி முடிச்சிருங்க 2 பக்கமும். தைச்சி முடிச்சிட்டோம். அப்படியே பேக் சைடில் நீங்கள் அடிச்சுக்கலாம். அடிச்சுட்டு பேக் சைடில் நம்ம ஓப்பன் போட்டிருந்ததுனால அந்த 2 ஓப்பனையும் இதே மாதிரி மடித்து அடிச்சு விட்ருங்க. அதில் கொக்கிப்பெட்டி ஐப்பெட்டி வைக்கிறதுக்கு நான் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் சொல்லி கொடுக்குறேன். இப்போவுமே சொன்னால் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் இன்றைக்கி சும்மா சின்னதாக மடித்து அடிச்சிருங்க 2 சைடும். கொக்கிப்பெட்டி ஐப்பெட்டி வைக்கிறது அடுத்த கிளாஸில் நான் சொல்லி கொடுக்குறேன். 2யுமே அடிச்சிட்டோம். அடித்ததுக்கு அப்புறமாட்டு சைடையும் ஜாயின் பண்ணிடலாம். கொஞ்சம் இடம் விட்டு ஜாயின் பண்ண ஆரம்பிங்க. லைட்டாக தூக்கி அடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த பிரிஞ்சு வராது ஈஸியாக. அப்படியே தூக்கி அடித்து ஒரு கட்டு தையல், ரஃப் தையல்னு சொல்லுவாங்க, கட்டு தையல் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அது ஈஸியாக வராது. அப்படியே அந்த வளைச்சிருந்தாலும் அந்த இடம் வரைக்கும் கொண்டு வந்து முடிச்சிருங்க. அவ்வளோதான். அதே மாதிரி 2 பக்கமும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு அதை நான் லாஸ்ட்டாக கூட ஜாயின் பண்ணிக்கிறேன். ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு சின்னதாக துணி எடுத்துக்கோங்க. எடுத்து ஒரு நாடா அடித்து நம்ம அதில் கட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். 2 பக்கமும் சைடு அடித்து 2யும் சேர்த்து அப்படியே மடிச்சிட்டோன்னா அப்படியே அழகாக நீளமாக ஒரு ரோப் அடிச்சிடலாம். இன்னொருக்கா காமிக்கிறேன் பார்த்துக்கோங்க. 2 பக்கமும் அடிச்சுட்டு 2யும் சேர்த்து அப்படியே மடிச்சிட்டோன்னா நம்மளுக்கு அழகான ஒரு நாடா வந்துடும். எவ்வளோ நீளம் வேணுமோ அந்தளவு நீளத்துக்கு கட் பண்ணி அந்தளவுக்கு அப்படியே நீளமாக தைச்சிக்கோங்க. ஓகே, இனி இதோட 2 பக்கத்துலேயும் ஒரு சின்னதாக சமோசா மாதிரி கட் பண்ணி கொடுத்தோன்னா அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அந்த பூ கொடுத்துடலாம். ஒரு சின்ன ஸ்கொயராக ஒரு பீஸ் கட் பண்ணிக்கோங்க. அது 2ஆக மடிச்சுட்டு மடித்த பக்கத்தில் இருக்குது ஃபோல்டு நம்மளை பார்த்துருக்கணும். ஓப்பனாக இருக்க பக்கம் அந்த நாடாவை வைக்கணும். வச்சு
ஒரு அடி. அவ்வளோதான். அடிச்சிட்டோன்னா நம்மளுக்கு அப்படியே கட் பண்ணி போட்டுருங்க. அது அப்படியே மேலே எடுத்தோன்னா நம்மளுக்கு ஒரு சமோசா கிடைக்கும். அவ்வளோதான். இதே மாதிரி எல்லா ரோப்புக்கும் வச்சு அந்த ரோப்பை இங்கே ஜாயின் பண்ணிட வேண்டியதுதான். அதே மாதிரி எல்லா ரோப்பையும் இங்கே ஜாயின் பண்ணிடுங்க. அவ்வளோதான். நம்ம ஒரு குழந்தை உடுப்பு சூப்பராக தைச்சாச்சு. இதாக இருக்குது. இது அதோட ஃப்ரெண்டு. இதை அப்படியே நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா பேக் சைடு ரோப் கட்டியிருக்கிறோம். ரொம்ப அழகாக தைச்சாச்சு. இதே மாதிரி நீங்கள் தைச்சி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.